ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று ஈவினிங் ஆரம்பித்து இன்றைக்கி மார்னிங் 9:30 ஆகிருக்குது. எல்லாமே பேக் பண்ணி கவரில் வச்சு கவரையும் ஒட்டிட்டேங்க. இப்போ யார் யாருக்கு நான் சொல்லிடணும் இல்லையா, அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பேருக்கு அனுப்புகிறத எதுக்கு இவங்க இதை ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதில் யாருக்காவது மிஸ் ஆகிருக்குதா, இல்லை என்ன ஏதுங்கிற விவரம் தெரியணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஜெயாஸ் கார்டனில் நிறைய பேர் ஒரு தவறான விஷயங்களை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க சும்மா தான் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவங்க சீடு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வேறு வேறு ஐடியில் இருந்தெல்லாம் நம்மளை பற்றி போட்டவங்கெல்லாம் உண்டுங்க. ஸோ உண்மையாகவே நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இது மூலமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது 365 நாளும் நம்ம சீட் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற தகவல் தெரியணும் மக்களுக்கு. நம்மளோட சேனலில் அவங்க தொடர்ந்து பயணித்தாங்க, நம்ம குடும்பத்தில் அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்க மாடி தோட்டம் நிறையிற அளவுக்கு கண்டிப்பாக 1 இயருக்குள்ளே அவங்க சீடு கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 12 கொடுக்குறேன், இதுக்கு முன்னாடி ஒரு 6 கொடுத்தேன். இப்போ இந்த சீடு காலி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கலெக்ட் பண்ணிடுவேன், இன்னும் ஒரு 10 நாள் 1 மாதத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த ரவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். அப்புறம் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்க எப்படி நம்மக்கிட்ட சீடு வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களோட அட்ரஸ் எழுதுன ஒரு 5 ரூபா கவருங்க. இந்த மாதிரியெல்லாம் அனுப்ப வேணாம். இதை 5 ரூபா கவர், இதுதான் 5 ரூபா கவருங்க. இது மாதிரி 2 கவர் வாங்கிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில். இது ஒரு கவர் 5 ரூபா. 2 வாங்கிட்டு ஒன்றில் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க, இன்னொன்றில் என் அட்ரஸ் எழுதிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் எழுதின கவரை நல்லா மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே வைங்க. இப்படி சின்னதாக மடக்கி உள்ளே வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா சேஃபாக நான் கிழிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சேஃபாக எடுக்க முடியும். நீங்கள் முழுசாக அப்படி வச்சிங்கன்னா கிழிஞ்சிருது சில இது, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேனலோட நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேமுக்கு கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய அட்ரஸ், என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. நான் அனுப்பி தரேன். வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு நிறைய சேட் பண்ண வேணாம், நீங்கள் தகவல் கேட்க வேணாம். எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் கேட்கும்போது அதை மெயின்டைன் பண்ணவோ அதை டெலீட் பண்ணக்கூட டைம் இல்லைங்க. ஸோ அதனால் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அனுப்புங்க. நீங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்தா மட்டும்தான் நான் எப்போ கொடுக்குறேன் என்னன்னு தெரியும். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை, மற்ற சேனல்ஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படி கொடுக்குறவங்க கிடையாதுங்க. சீட் கலெக்ட் ஆனோம்னா என்னென்ன சீட் இருக்கோ அதை கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து புதுசாக நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்க பயன்பெறட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். வருஷம் முழுக்கவுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொடர்ந்து நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து எல்லாம் செய்யணும். அதுவும் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக, ரெகுலராக உள்ளவங்களுக்கு இவங்க தேவைப்படாது. உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட எல்லாமே மூலிகையாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், காய்கள் பழங்கள் எல்லாமே அரிய வகைகள். மார்க்கெட்டில் என்ன கிடைக்காதோ அந்த மாதிரி வகைகள் தான் பார்த்து நம்ம வளர்த்து இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். போன வருஷத்தில் மட்டும் நம்ம 500 பேருக்கு ஷேர் பண்ணோம். ஆனால் இந்த வருஷத்தில் கணக்கே இல்லைங்க. ஏன்னா ப்ராடக்ட் வேறு வாங்குறாங்களா, அவங்களுக்கும் நம்ம சீட் அண்ட் கட்டிங்ஸ் கொடுக்குறோமா, அது போக நம்மளோட சப்ஸ்கிரைப் கொடுக்குறோமா. ஸோ 2000 3000 என்னால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த இலவச விதைகள் பகிர்ந்திருக்கேங்க. உடனே நீங்கள் ப்ராடக்ட்ன உடனே என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தையும் நான் இதிலேயே கொடுத்துட்றேன். நம்மக்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 30 மில்லட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் இருக்குதுங்க. சத்து மாவு, சிறுதானிய சத்து மாவு. சொல்லப்போனால் மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் 9 பொருட்களுக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு 14 பொருட்களுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. நம்மளோடது 30 பொருட்கள். அதுவும் நம்ம ஆள் போட்டு மேற்பார்வை பண்ணி தயார் பண்ணுறது கிடையாது. நானே தான் தயார் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப ஹெல்த்தியாக, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. நம்ம ஸ்டாக்கும் வைக்கிறது கிடையாதுங்க. அப்பப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வாரத்தில் 2 நாள் 3 நாள் நான் இதை ரெடி பண்ணி மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரியே உள்ள டேஸ்ட்டில் இருக்கும். வாங்கினவங்க திரும்பி வாங்கினவங்க அவங்க உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்கங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் களிமாவு.
மாவு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற எல்லா களி மாவுலேயுமே வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி பச்சரிசியும் குறைந்த அளவு உளுந்தும் இருக்குங்க. என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் நம்மளோடதில் உளுந்து தான் அதிகமாக இருக்கும். ஏன் பொண்ணுக்கு நான் எப்படி ரெடி பண்ணுவேனோ அது மாதிரி தான் அந்த உளுந்தங்களி மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உளுந்தும் அதுவும் கருப்பு உளுந்து தோலோடு பயன்படுத்தியிருக்கேங்க. பச்சரிசி நம்ம குறைந்த அளவு பயன்படுத்தியிருக்கோம். வாங்கினீங்கன்னா திரும்ப தொடர்ந்து வாங்குவீங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத் பவுடர் 25 மூலிகைகள், அதில் மேக்ஸிமம் மூலிகைகள் நம்முடைய தோட்டத்தில் இருந்திருக்கேன். அது போக நமக்கு நம்பிக்கையான இடங்களில் இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தாங்க தயார் பண்ணுற 25 மூலிகைகள் கொண்ட நலங்கு மாவு. நீங்கள் சோப்பு கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது சீக்கிரமாக வந்து நம்மளுடைய தோல்லாம் சுருக்கம் அடையும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய வயதை தள்ளி போடக்கூடிய தன்மை, நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட்டாக உங்களை காமிக்கும். என்ன யூஸ் பண்ணுறீங்க, பியூட்டி பார்லர் போனீங்களா அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு நம்மளுடைய நலங்கு மாவு இருக்குங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆயிலி ஸ்கின், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்கின் வந்து ஈவனாக கூட இல்லாமல் மேடு பள்ளங்களோடு இருக்கும், கரும்புள்ளிகள் இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு ரெண்டும் உள்ளவங்களுக்கு பிரைட்டாக இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நல்ல பிரைட்டாக க்ளோவாக நம்ம வந்து ரெகுலராக கேர் கொடுத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு ஃபேஸ் பேக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கு, 11 மூலிகைகள் கொண்ட ஹேர் பேக்கு நம்ம வீட்டில் இருந்து எல்லாமே பொருட்களை எடுத்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ஹேர் பேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்க, முடி கொட்டுதல், முடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடர்த்தி இல்லாமல் மெல்லுசாக இருக்கிறது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த 6 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம இலவசமாக சீட்ஸ் மட்டும் இல்லைங்க, கட்டிங்ஸும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒன்லி சீட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம், கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கட்டிங்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட். ஓகே, இப்போ நான் யாருக்கெல்லாம் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரீ சீட்ஸ் அனுப்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நிவேதா உடன்குடி, உமாவதி ராணிப்பேட்டை, கோபால்சாமி கோயம்புத்தூர், வேலம்மாள் தென்காசி, ரவி புதுச்சேரி, நிவேதா பெரியமணலி, சுதா பழனிசாமி திருச்சி. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸுக்கே இவங்க அனுப்பியிருக்காங்க, சப் போஸ்ட் ஆஃபீஸு. இதில் என்னென்னா, இந்த மாதிரி நம்மளோட இதெல்லாம் போகுது பார்த்தீங்களா ப்ராடக்ட், அதில் நிறைய போஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கஸ்டமராகவோ இல்லைன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகவோ மாறிடுறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் தமிழ்வாணி, பட்டாபிராம், தந்துரை, சரியா எனக்கு ஊர் பேர் தெரியலங்க, ராசாத்தி, நாகர்கோயில், ரேவதி கருணாமூர்த்தி, சென்னை நியூ பெருங்குளத்தூர், இசப்பிபா ஸ்கூலில் இருந்து கள்ளக்குறிச்சி, ஏதோ பேர் நான் தப்பாக வாசிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அவசரத்தில், ரேச்சல் பிரேபா வலசரவாக்கம். யாராவது பேர் தப்பாக இருந்தால் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிருமேன்னு கொஞ்சம் அவசரப்பட்டு வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். சுதாகர், அதாவதுங்க இது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த அட்ரஸ் எப்படி காமிக்கன்னு தெரில, மறைமலை நகர், டிஸ்ட்ரிக்ட் பேரே போட மாட்டுக்காங்க, NH2 அப்படின்னு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு கிளியர் அட்ரஸ், வீட்டு நம்பர் இருக்கட்டும், தெரு பேர் இருக்கட்டும், ஊர் பேர், உங்கள் கிராமம்னா அதை போடுங்க, பெயர் எழுதுங்க, டிஸ்ட்ரிக்ட் பெயர் போடுங்க, எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் இது அனுப்பிவிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பிரபாகரன் முகப்பேர், அன்பு அபுசலம் புதுப்பேட்டை, மோகன்ராஜ் அதனாத் படப்பை, பவானி ஸ்ரீதர் நூம்பால், ஸ்ரீகிருஷ்ணா நகரா, இன்னும் ஊரே பாதி ஊர் எனக்கு தெரிய மாட்டேங்குது, நந்தினி விழுப்புரம், கணேஷ் பெரும்பாக்கம்,
பெரும்பாக்கம்னு ஊர் இருக்கா என்னன்னு நான் ஊர் தான் தப்பாக வாசிக்கிறேன்னு தெரியல. பிரேமா லக்ஷ்மணன், கோயம்புத்தூர். டிஸ்ட்ரிக்ட்னால் நமக்கு தெரியுது, சின்ன சின்ன ஊர் பேரை ஒழுங்காக வாசிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். கண்ணகி, பட்டுக்கோட்டை. ஜெயா, சென்னை. அட்ரஸ்லாம் கிளியராக இல்லாத மாதிரி தெரியுது. ஜெயலக்ஷ்மி, எழில் நகர். இதில் என்னென்னா போஸ்ட்மேன்லாம் சில பேர் ஃபோன் நம்பர் இருந்தாலும் இந்த போஸ்ட்டு கவருக்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கொரியரே கொடுக்காமல் விட்டுட்டாங்கங்க. 100 ரூபா செலவு பண்ணி அவ்வளோ கட்டிங்ஸ் அனுப்பி விட்டேன். அது யாருக்கு அப்படின்னாக்க, நம்மளை வந்து 2 வருஷமாக நம்ம கூடவே பயணித்த ஒரு உறவு. நேம் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டோமே எனக்கு வருத்தப்படுவாங்கல்ல. 2 வருஷமாக நம்ம கூடவே இருக்கிற உறவு. தொடர்ந்து எல்லா இதையும் பார்த்துருவாங்க, வீடியோவையும் பார்த்துருவாங்க. ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து ஒரு பேராவாக என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அவ்வளோ கன்சோல் பண்ணுவாங்க. அந்த உறவுகளுக்கு அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு அவங்கக்கிட்டே சொல்லாமல் அவங்களுக்கு ஆசைப்பட்ட அவ்வளோ கட்டிங்ஸ், அவ்வளோ சீட்ஸ் வந்து கொரியர் பண்ணேன் 100 ருபீஸ் போட்டு. அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகிடுச்சு. அவங்க ஒன்றுமே பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க அது கிடைக்கல போல். இப்போ 15 நாள் ஆச்சு, இன்னும் போயும் வாங்க முடியலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வேஸ்ட்டாக கொரியர் ஆஃபீஸ்லேயே போயிடுச்சுங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. தீபா சுரேஷ், திருப்புரிதுரா. எனக்கே புரியல, போஸ்ட்மேனுக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. பியூலா, பாளையங்கோட்டை. வெர்ஜின்ராஜ், விழுப்புரம். பாக்கிஷ், கடலூர். தெரில, அதாவது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க, பாவம் போஸ்ட்மேன். சந்திரகலா, பெங்களூர். மேரி விஜிலா, இருகூர், கோயம்புத்தூருங்க. சபீரா ரிஃபா, காயல்பட்டினம். இவ்வளோ ஷார்ட்டாக அட்ரஸ் எழுதுனா போயிடுமான்னு தெரில. காஞ்சனா தேவி, திருச்சி. சண்முகவேல், வள்ளியூர். கலையரசி, தாம்பரம், சென்னை. மேரி கிறிஸ்டி, வள்ளியூர். இந்த வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மலாம் ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். நாங்கள் உங்கள் வீட்டில் நேரில் வந்து பார்க்கணும், லீவில் ஃபோன் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் வாங்க, வெல்கம். ஆனால் ஃபோன் பண்ணி நான் இருக்கேனாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இப்போல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பிஸி தான், டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிருந்தா, மேலே கட்டியம்பன், கேகே டிஸ்ட்ரிக்குங்க. பேர் நம்ம ஊருக்கு போனால் தானே தெரியும். ஜனனி, படப்பை. புவனா ராஜா, தனிக்காச்சலம் நகரா. ஆனால் சென்னை போல் டிஸ்ட்ரிக் பேரே போட மாட்டேங்காங்க. ஆப்ரஹாம், திண்டுக்கல். ஆரோக்கியசாமி, லால்குடி. சஜினா ஷபீர், கன்னியாகுமரி. ஹசீனா, திருநெல்வேலி, கோடீஸ்வர நகர். வா, எங்கள் ஊருக்காரங்களே நேரில் வந்து வாங்க, அதை விட்டுட்டு இப்படி போஸ்டல் அனுப்பிட்டாங்க. உமாதேவி, சென்னை. பாஸ்கர், மயிலாடுதுறை. எஸ்எல் தாஸ், ராமநாதபுரம். இவங்களுக்கு வந்து நான் நேற்று கால் பண்ணேன், எஸ்எல் தாஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து எடுக்கலை. அதனால் ஒருவேளை இதை பார்த்தாங்க அப்படின்னாக்க அதுக்காக இந்த தகவலை நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் எழுதி உள்ளே வச்சுருந்தேன். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க, நிறைய ஆர்ட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க கிஃப்டாக. நிறைய பேர் வந்து விதைகள் அனுப்பி தரீங்க. ஆனால் இந்த பிரதர் மட்டும் உங்களுக்கு நாங்கள் விதைகள் அனுப்பவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு என்கிட்ட இவ்வளோ விதைகள் இருக்குது, நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக தாங்க, எனக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு வளர்த்து எல்லாருக்கும் அதில் விதை சேகரித்து கொடுப்பேன். இல்லை நிறைய இருந்ததுன்னா நிறைய கூட நீங்கள் அனுப்பித்தாங்க, அது அப்படியே உடனே உங்களோட நேம் சொல்லி எல்லாருக்குமே நம்ம சீடை ஷேர் பண்ணிடலாம் பிரதர். அதனால் நீங்கள் அனுப்பித்தாங்க. என்னுடைய அட்ரஸ் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. பொற்கொடி, சென்னை. லாவண்யா, வேடஞ்சந்தூர், திண்டுக்கல். சஞ்சய், கிருஷ்ணகிரி.
தீபா அன்னியூர். தீபா சிஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அவங்க டிஸ்ட்ரிக்ட் பேரே போடலை. அவங்களோட ஹஸ்பண்டாக என்னென்னு தெரியல, அவங்க எடுத்தாங்க. ஆனால் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ நான் அதனால் அப்படியே தான் அனுப்பி தரேன். மார்னிங் அவங்கள ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்பவும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனால் நான் அனுப்புகிறேன். கிறிஸ்டி ஜெயக்குமாரி நாகர்கோயில், அபிநயா கடலூர், அழகமை கண்ணப்பன் மதுரை, பொன்முருகன் திண்டுக்கல் சின்னாலம்பட்டி, செல்வ சுகந்தி கேகே டிஸ்ட்ரிக், சுகுணா ரவி பெரம்பூர் சென்னை, ரவிச்சந்திரன் வில்லிபுரம், வில்லுபுரம் தான் போட்டிருக்கு. ஆனால் இதுவே போடலை. என்ன டிஸ்ட்ரிக் இங்கே பாருங்களேன். இதெல்லாம் எப்படி போகும்னே எனக்கு தெரிலங்க. ஒரு பஸ் ஸ்டாப் போட்டு வில்லுபுரம்னு போட்டிருக்காங்க. இதுவே இல்லை, டிஸ்ட்ரிக் இல்லை, தெரு பேர் இல்லை, வீட்டு நம்பர் இல்லை. செல்வ இளங்கோ பாளையாங்கோட்டை, விஷ்ணாபுரம் செல்வி இளங்கோ, ஃபயாஸ் அகமது காரைக்கால், சில பேர் வந்து இவங்க வந்து என்னத்தான் அனுப்ப போகிறாங்க, சும்மா எழுதி அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்புவாங்களான்னு தெரிலங்க. நேம் போட்டுட்டு பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க, அப்புறம் ஊர் பேர் போட்டிருக்காங்க. எந்த தெருவில் எந்த வீடுன்னு தெரியாமல் எப்படி அவங்க போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. மகேஸ்வரி மதுரை, ஞானம் கார்த்திகேயன் சென்னை கேகே நகர், பிரவீன் கன்னியாகுமரி நாகர்கோயில், மோகனப்பிரியா ஸ்ரீனிவாசன் பொரியா மணாலி டிஸ்ட்ரிக்ட், பெரிய மணாலியா PO தான் போட்டிருக்கு. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் பேர் இல்லை. கோகிலா அவினாசி, ரஞ்சிதா விழுப்புரம், பார்வதி சங்கீதமங்கலம்னு போட்டிருக்குது. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் பேர் இல்லை, ஊர் பேர் இல்லை, போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கு. தனலட்சுமி காஞ்சிபுரம். நிறைய பேருங்க மாவட்ட பேரே எழுத மாட்டேங்கிங்க. அப்போ எப்படி உங்களுக்கு வரும்? அது மாதிரி வீட்டு நம்பர் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், கொரியர் பண்ணால் மட்டும்தாங்க அதுவே ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்காங்க. 100 ரூபா போட்டு அனுப்புகிறோம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கோம், ஒவ்வொன்றும் ஒரு 1000 ரூபா பெறும். ஆனால் அதையே ஃபோன் பண்ணி கேட்காம அப்படியே கொரியர் ஆஃபீஸில் போட்டுக்கிறாங்க. இந்த 5 ரூபா கவருக்கு கண்டிப்பாக வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்கங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூவான ஒரு திங்ஸு. அதனால் நீங்கள் தெளிவான அட்ரஸ் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் நேம் வாசிச்சிருக்கேன்னா இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போஸ்ட்மேன்ட்டை கேளுங்க. இல்லைன்னா அவங்க தராமல் கூட சில பேருக்கு அந்த மாதிரி ஆயிட்டுருக்குது. தனலக்ஷ்மி செங்கல்பட்டு, மனோன்மணி ட்ரிச்சி, சத்யா சென்னை, என்ன பள்ளிவானந்தங்களா, பேபி ட்ரிச்சி. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேங்க. இங்கே பாருங்கள், இந்த பேபி வந்து பென்சிலில் எழுதியிருக்காங்க. என்னோடய அட்ரஸுமே பென்சிலில். தயவு செஞ்சு பென்சிலெல்லாம் எழுதாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பேனா யூஸ் பண்ணுங்கள். கிஷோர் மயிலாடுதுறை, தமிழ் அருவி ட்ரிச்சி, என்ன ஊர் ட்ரிச்சியில், பூலாங்குடி, சிவநாதன் திண்டுக்கல். அப்புறம் இதை பார்க்குற சிவகுமார் பிரதர், நீங்கள் வந்து போன தடவை அட்ரஸ் எழுதாமல் ஏதோ அனுப்பிவிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு தேவைப்படுற நிறைய சீட்ஸ் அனுப்பி கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் உள்ள கவரே வைக்கல பிரதர். திரும்ப ஏதோ டென்ஷன்லேயே அனுப்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். நித்யா விழுப்புரம், ஷாலு சோழிங்கநல்லூர். இங்கே பாருங்கள், போஸ்டல் கவரில் அனுப்பியிருக்காங்க, இன்லேண்ட் லெட்டரில் அனுப்பியிருக்காங்க. அந்த இன்லேண்ட் லெட்டரையும் நான் வந்து ஒரு பக்கம் ஒட்டி உள்ள கவர் வச்சுட்டு, ஆக்சுவலாக இது போஸ்ட் ஆஃபீஸ், இது ரூல்ஸ் படி இதில் நம்ம அனுப்பக்கூடாது, ஆனால் அனுப்பிட்டேன். கோயம்புத்தூர் ஜாஸ்மின், தயவு செஞ்சு 5 ரூபா கவர் மட்டும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். சீதா திருவள்ளூர். அப்புறம் ரஷீமா ராஜேஷ் படம்பாக்கம். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேங்க ஒரு வழியாக. இதில் யார் யாருக்கு வந்திருக்கோ எல்லாருக்கும் நீங்கள் இது வரைக்கும் 28
28 1 2 அப்புறம் 3 4 5 6 7 8 9 நாள் எனக்கு அனுப்பி தந்தவங்க எல்லாருக்கும் நான் வந்து போஸ்டல் கவர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை வாங்கி நீங்கள் நல்லா வளர்த்து நீங்கள் நிறைய சீட்லாம் கேதர் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்பி தரணும். நான் இதே மாதிரி நிறைய புது உறவுகளுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? டீல் ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், see you, take care, happy garden.